மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள். விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள். நினைவலைகள் முடிந்த இடம் தாய் மகனாம் சூழ்நிலைகள். தாய் மகனாம் சூழ்நிலைகள். வா, நீ வர்றத எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? தெரிஞ்சிருந்தா காரை சேலத்துக்கே அனுப்பியிருப்பேன். பாரு, நீ வர்ற நேரத்துக்கு பசங்களாம் கூட வீட்டுல இல்ல. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்னங்க, உங்களை தானே. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யார் வந்திருக்காங்க? என் பிள்ளை வந்திருக்கான். பார்க்க வைக்கப்படுறாரு பாவம். சரி சரி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ, சாப்பிடலாம். போடா கண்ணா, போ. பாயசம் வச்சு உனக்கு சாப்பாடு போடணும். நீதான் கல்யாணத்துக்கு கூட வரலையே. இந்த புத்தகம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்ஸ். பிரசாத், உன் ரூம் மாடியில இல்ல, கீழதான் இருக்கு. நான் தான் மாத்திட்டேன். ठीक है? வா. வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா ஒன்றும் இல்லையே. கல்யாணம்ங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்னா வீட்டில் விஷயம் இருக்கு. என் சங்கடத்தை நீ இந்த கல்யாணத்துல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? என்ன பதிலையே காணோம்? குழந்தைகிட்ட போய் என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆட்சேபனை இருந்திருந்தா ஆசையை இந்த பரிசு வாங்கிட்டு வந்திருப்பானா? என்னது? தம்பதிகள் சுகமாய் வாழ்வது எப்படி? கொண்டா கொண்டா, எப்படி? முதல்ல நான் படிக்கிறேன், அப்புறம் நீ படிக்கலாம். காஃபி இத வந்துட்டேங்க. ஏன்டா ஆரம்பிச்ச? அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அதுவா அடிக்குதுங்க. இதெல்லாம் கெட்ட பழக்கம். கிருஷ்ணா, காஃபி திருப்பி எடுத்துட்டு போ. பெட் காஃபி சாப்பிடுறது என் பழக்கம். இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாம் தான் பொண்ணுன்னா மாத்திட்டு வரேனே. எழுந்திருப்பா. இந்த பேஸ்ட் பிரஷ் போட கண்ணா, போ. என்ன? ஓஹோ, என் கை பட்டதும் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்கா? ஆனா இது 200 வோல்ட் இல்ல, 2000 வோல்ட். தாயின் ஸ்பர்சம், மதர்ஸ் டச். ठीक है?
சாப்பிட இதோ வந்துட்டே இருக்கா பாப்பா வா. ஏன் ராதாமா ஒரு மாதிரியா இருக்குது? என்னப்பா என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல. பாத்தியா சும்மா சொல்லப்பா. கோல் போஸ்ட் கோல் போஸ்டா? என்ன அவன் கோல் போஸ்ட் சொல்லிட்டு போறான்? கோல் போஸ்ட் எத்தனை இருக்கும்? 2. அதான் என்னங்க பிரசாத் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா எப்படி சொல்லுங்களேன். நீயே சொல்ல. பிரசாத் இனிமே அப்பாவோட எச்சரிக்கை பொறுப்புகளை நீதான் ஏத்துக்கணும். அப்போ மட்ராஸ் வேலை? அந்த வேலையை நீ ராஜினாமா பண்ற. இல்ல எனக்கு இங்க பிடிக்கல. நான் உங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்கலையே. அப்படியெல்லாம் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். நாளையிலிருந்து அந்த வேலைகளை அட்டென்ட் பண்றேன். ठीक है? பாத்தியாப்பா ஹனிமூனுக்கு போறான்னு சொல்லிட்டு கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணி உட்கார வச்சுட்டா. நான் அந்த பீரோல ஒழிஞ்சுக்கிறேன். அருணா வந்து கேட்டா நான் இருக்கிறத சொல்லிடாதீங்கப்பா. அப்பா ராதா இங்க வந்தானப்பா? இப்ப சொல்லுங்கப்பா. என்ன கலாட்டா? சாரி மம்மி. சாரி டாடி. ஓடி பிடிச்சு விளையாட அவங்களுக்கு வேற இடமா கிடைக்கல. சாரி மம்மி. சாரி டாடி. மௌத்தார்கன் உன்னோடதான்? மௌத்தார்கன் உன்னோடதான் கேட்டேன். ஆமா. உனக்கு வாசிக்க தெரியுமா? தெரியாது. போய் சொல்றேன். வாசிக்க தெரியாமல மௌத்தார்கன் வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல அவ்வளவா தெரியாது. சரி தெரிஞ்ச வரைக்கும் வாசி பார்க்கலாம். கமான் கமான் லெட்ஸ் ஹியர். வாசிச்சுட்டு போதும். அந்த இளவை கொஞ்சம் நிறுத்தலாம். யார் மேல கோவம் அவனுக்கு? உண்மையிலையா இல்ல மௌத்தார்கன் மேலையா? ஒருவேளை நான் வாசித்த ராகம் பிடிக்கலையோ என்னவோ. ₹100 பணம் வேணும் செலவுக்கு. செல்வியை வச்சு வாங்கிக்கோங்க. அதுதானே வீட்டுக்கு நிதி மந்திரி. எதுக்குப்பா 100 ரூபாய்? முடி வைக்க
அதுக்கு 2 ரூபாய் போதுமே. சரி, உன் தலைமுறதுக்காக 3 ரூபாய் கொடுக்கலாம். வீட்டுக்கு நிதி மந்திரி. உன்கிட்ட இருந்து இந்த பதவியை பறிக்க எத்தனை நாள் ஆகும்? எப்படி கண்ணா? உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி அப்பா கிட்ட சொல்லுவேன். ஏற்கனவே நீ ஒருத்தனை காதலிச்சது. காதலிச்சது தப்புன்னு அவர் நினைக்கவே மாட்டாரே. காதலிச்சது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உடல் உறவு கொண்டவள்னு சொல்லுவேன். பாஸ்தாரத்தில் இருக்கிறத பத்தி அப்பா கிட்டே வேற எந்த பிள்ளை அப்படி சொல்லிருக்க போறா? அந்த கிரெடிட் உனக்கு கிடைக்கட்டும். ஆனா நான் காதலிச்சவனை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கொன்னவன் என் பிள்ளைதான்னு நான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். உன்னை பத்தி அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையில மண்ணு போட மாட்டேன். டீக்கே, போட கண்ணு போ. அதையே திருப்பி திருப்பி சொல்லி எனக்கு வெறுப்பு விட்டாங்க. கொஞ்சம் பெண்களுக்கு உன்னை கண்டா ஏன் விருப்பு தெரியுமா? உன்னோட தலை முடிதான். முதல்ல முடிய விட்டுக்கோ. 3 ரூபாய் தரேன். நேனுகா, அக்கா, இதுக்கா கார் எல்லாம்? ஆமா, நீ எங்க ஏற்காடு வந்த? ஷூட்டிங் வந்தேன். என் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வைப்பேனே, ஞாபகம் இருக்காக்கா? ஆமா, இப்ப என் கல்யாணத்துக்காக என் குழந்தைய சேர்ந்து பணம் சேர்க்குது. குழந்தையா? ஆமா, என் குழந்தை. ஏதுடி பெத்தேனே. கல்யாணம் அது இனிமேதான் பண்ணிக்கணும். ஒரு பின் இருந்தா கூட பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன பிடிச்சிட்டு வந்து நிக்கிறேன்னு சித்தி திட்டுவா. ஐயோ, அசிடு அசிடு. ஆமா, குழந்தை எங்கடி? அதோ சினிமா ஷூட்டிங் நடக்குது இல்ல, அதுல என் குழந்தையும் நடிக்குது. என்னவா நடிக்குது? பிரேம்நசி, குட்டி பிரேம்நசிரா நடிக்குது. எத்தனை நாள் இந்த பொழப்பு? நான் உண்டாயிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்துட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பொழப்பு. என்ன നിന്റെ കുഞ്ഞ് കരഞ്ഞ് കരഞ്ഞ് മനുഷ്യന്റെ ജീവൻ നശിപ്പിച്ചല്ലോ. ഈ ക്ലാസ് ശബ്ദം കേട്ടാൽ മതി എന്തൊരു അലച്ച ചാണി പിടിച്ചത്. പിടിച്ചോ, നീ പോയിക്കോടാ. പുറപ്പെടുമാ? എങ്കക്കാ சேர வேண்டிய இடத்துக்கு தான். அக்கா வா சொல்றேன். என்ன இதெல்லாம்? யாரும்மா நீ? யார் நீ? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் இந்த பொண்ணு? ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் சொல்றேன். சரி சரி, தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டும். அவ தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டா, நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவோம். முதல்ல எழுந்துருமா. ஆமா, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்சவ, எங்க ஊருக்காரி. பாவம் அனாதை. ஒருத்தன் ஏமாத்திட்டான். கையில குழந்தை. மத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அந்த ஐயோ? தேடி பிடிச்சு அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும். இவ்வளவுதானே? உன் வார்த்தைக்கு அப்பீல் இது. ஏய், எழுந்துறம்மா. அந்த அயோக்கிய மட்டும் இவ்வளவு தெரியாத மாதிரி நடிச்சான். சுட்டு தள்ளிடுவேன் அவனை. ஐயோ, அவரை சுட்டுட்டா அப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிடுமாமா? இவளே குழந்தை, கையில வேற குழந்தைய. சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ.
யார் நீ? பிரசாத், பிரசாத், எங்க போற? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. யார் அவ? அதான் சொன்னேனே, கதாநாயகி. நாயகனை தேடி வந்திருக்க. ஓ, அவளுக்கு நீதான் வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து, வக்கீல், வழிகாட்டி, புரோகிதர் எல்லாமே நான் தான். புரோகிதரா? ஆமா, 3 முடிச்சு போட வைக்கணுமே. என் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சவால் விட்ட, என் கழுத்து தப்பிச்சுக்கிட்டது. 3 முடிச்சு பாக்கி நிக்கல, அத அவ கழுத்துல போட வைக்கிறேன். தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டேங்கிற திமிர்ல எப்படி எல்லாம் பண்றேன்? அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரே நிமிஷம்தான். நீயா மனசு திரிந்து அவளை ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவ கழுத்தும் வெயிட் பண்ணும், இந்த புரோகிதரும் வெயிட் பண்ணுவாரு. ठीक है, போடா கண்ணா போ. இந்த பக்கம் டிஃபன் ஆறிட போகுது, போப்பா. இதையும் போட்டுட்டா. ஏன்பா நீயே ஜெயிச்சிருந்தா எப்படி? ஒரு ஆட்டம் தான் விட்டு கொடுக்கூடாதா? அது சரி, இந்த மேட்டர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விட்டு கொடுக்கூடாது. தீப்புட்டி இருக்கா? நான் தான் திருட்டு மடிப்பேன் இல்லையோ, பேக்கெட்லயே தீப்பெட்டி வச்சு மாட்டிப்பேனா? பிரசாத் பிரசாத், தீப்பெட்டி இருந்தா கூட. என்ன சார் இது எம்முன்னாலே அவனை தீப்பெட்டி கேட்கறீங்க? அவன் தான் அவனை கேட்க கூடாது, நீ அவனை கேட்டா தப்பு இல்லை, கேட்கலாம். அவன் தான் போயிட்டானோ இல்லையா, ரூமுக்குள்ள போய பிறக்கி பிற தீப்பெட்டி வச்சிருப்பான். ஒண்ணு இருந்தா எடுத்துடலாம், எனக்கு வேணும்.